என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு தந்த தமிழக மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல 2026 தேர்தலையும் நகைக்கடன் தள்ளுபடி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே எதிர்பார்ப்பை தமிழ்நாடு அரசும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த செய்திகளை வெளியிட போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வந்திருக்கிற அடிப்படையில புதிய நகைக்கடன் வைக்கிறதுக்கு என்ன தள்ளுபடி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2022ல தள்ளுபடி செஞ்சவங்களுக்கு 2026லயும் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற ரெண்டே டாபிக்ல அழகா இந்த வீடியோவோட நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டது இல்லாம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. 2021 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வியூகம் அமைச்சு வெற்றி பெறுறதுக்கு முக்கியத்துவமா கொடுத்தது நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, மகளிருக்கு இலவச பஸ் பயணம், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போனோம். அது மட்டும் இல்லாம கலைஞர் மகளிர் உதவித்தொகை, இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி செய்வானே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிய நகைக்கடன் வச்சு தள்ளுபடி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கூட்டுறவு வங்கிகள்ல இப்போதைக்கு தள்ளுபடி செய்யறதுக்கான அமோகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முன்னோட்டமா கடந்த 2022க்கு அப்புறம் பணம் அனுப்பாம இருந்த திராவிட மாடல் ஆட்சி இப்ப கூட்டுறவு வங்கிகளுக்கு எல்லாம் பணத்தை அனுப்பக்கூடிய பணியை தொடங்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு இடையில ஒவ்வொரு தலைவர்கள் மாறுவாங்க. அங்க ஒரு தேர்தல் வைப்பாங்க. அதாவது தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், தலைவர் பதவிக்கு போட்டி போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. கூட்டுறவு வங்கிகள்ல, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல, மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் பணம் அனுப்பாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப அனைத்து வங்கிகளுக்கும் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாயை நகைக்கடனை தள்ளுபடி செஞ்ச அந்த பணத்தை இப்ப முதலமைச்சர் உடனடியா வெளியிட்டிருக்க சொல்லியிருக்கிறாரு. ஜிஓவும் போட சொல்லியிருக்கிற அடிப்படையில அந்த பணத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு, மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுப்பக்கூடிய பணி தொடங்கிடுச்சு. இதனால புதிய நகைக்கடன் வைக்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சி சொல்லுது. அதே சமயத்துல புதிய நகைக்கடன் வைக்க தள்ளுபடி பண்றதுக்கு நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிலம் இருக்குன்னு விவசாய கடனை வச்சா கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும். அதே சமயத்துல கூட்டுறவு வங்கிகள்ல, மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, இந்த வங்கிகள் எல்லாம் உங்க நகைக்கடன் வச்சா கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்துல உறுப்பினர் ஆகணும். நீங்க முதல்ல கூட்டுறவு வங்கிக்கு போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணணும். வரவு செலவு நீங்க வச்சுக்கிட்டு ஒரு 3,000 நகைகளை நீங்க வச்சீங்கன்னு சொன்னாக்கா அந்த பீரியட கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் 2026ல மே மாசத்துல தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3 பவுன் நகை 1.5 லட்சம் ரூபாய், அதுக்கு வட்டியும் அசலும் தள்ளுபடி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. மக்களே, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 3 பவுனுங்கிறது 4 பவுனா கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 5 பவுன் கூட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தப்புன்னு மாற்றி வச்சுக்கலாம். 3 பவுனுக்கு இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பவுன் டக்குன்னு வச்சுக்கலாம். அதன் அடிப்படையில ஏற்கனவே வச்சவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2024 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2025 இப்ப இந்த ஜூன் வந்து திருப்பி ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்போட கேட்டுக்கிறேன். சோ 2022 தள்ளுபடி செஞ்சவங்களுக்கு 2026 தள்ளுபடி கிடைக்குமா? அதுக்கு சம்பந்தம் இல்ல. 2021 ஓட்டு போட்டது நம்ம தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். 2026 நம்ம தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறோம். அப்புறம் எதுக்குங்க நமக்கு தள்ளுபடி கிடைக்காது? ஓட்டு போடுற நமக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்னா வேற யாருக்கு கொடுக்க போறாங்க இந்த ஆட்சியில? அதனால எந்த ஆட்சி வந்தாலும் சரி கண்டிப்பா தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிடுவாங்க. அதே அடிப்படையில ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சாங்க, கலைஞரும் செஞ்சாரு, திராவிட மாடல் ஆட்சி தலைவர் மு க ஸ்டாலினும் செஞ்ச அடிப்படையில 2022 தள்ளுபடி செஞ்ச தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, புதிதாக நகைக்கடன் யார் வாங்கியிருந்தாலும் சரி அவங்களுக்கும் தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கிகளை வச்சவங்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கு. பிரைவேட் வங்கி, அதாவது பொதுத்துறை வங்கிகளுக்கு ஏதாவது தள்ளுபடி கடன் செய்திகள் ஏதாவது வந்துச்சுனாக்கா உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன், லைவ் வீடியோவா போட்டு உங்ககிட்ட நான் நேரடியா நான் பேச போறேன். அதே அடிப்படையில புதிய நகை கடன் வைக்கிறதுக்கு தள்ளுபடி செய்யறதுக்கான டீட்டெயில் சொல்லிட்டேன். 2022 தள்ளுபடி செஞ்சவங்களுக்கு 2026 தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பான செய்தியை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். புதிய புதிய செய்திகள் வந்துகிட்டே இருக்குது, நிறைய வந்துகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நண்பர்களுக்கு, தெருவில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் செய்திகளை தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.